பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் குறில் நெடில் வேறுபாடு குறித்து காண உள்ளோம். நிறைய மாணவர்கள் எழுதும்போது செய்யக்கூடிய தவறுகளில் ஒன்று குறில் நெடில் எழுத்துப்பிழை. உதாரணத்துக்கு கப்பல் என்று எழுதச் சொன்னால் காப்பல் என்றும், கத்தரிக்காய் என்பதை காத்தரிக்காய் என்றும் எழுதுவதை நான் பார்க்கின்றேன். அதற்கு காரணம் என்னவென்றால், இந்த குறில் அதாவது க இந்த எழுத்தை மாணவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்கும்போது கா என்று சொல்லுகிறோம், நெடிலை சொல்லும்போது கா என்று சொல்லுகிறோம். அது தவறு. க கா என்று தான் சொல்ல வேண்டும். இக்கு கூட்டல் அ க தான். இக்கு கூட்டல் அ க, இக்கு கூட்டல் ஆ கா, அப்படி ஒலிப்பது தான் சரியானதாக இருக்கும் என்று கருதுகின்றேன். இது க என்று சொல்லி கொடுத்தால் கப்பல், கடல், கடலை, கணக்கு இந்த மாதிரி எழுதுவதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த சொற்களை கவனியுங்கள். கப்பல் எல்லா சொற்களிலும் அந்த க ஒலிதான் இருக்குமே தவிர கா ஒலி இருக்காது. கணக்கு என்று தான் சொல்லுவோம், காணக்கு என்று சொல்வதில்லை. ஆனால் இந்த எழுத்தை தனியாக சொல்லும்போது கா என்று நாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது எது கா எது கா என்று குழப்பம் ஏற்படுகிறது. ஆகவே க கா என்று நீங்கள் இதை ஒலித்து பழகினால் இந்த குறில் நெடில் பிழை வராது. க கப்பல், கடல், கடலை, கணக்கு, கண்ணீர், க எல்லாமே க ஒலியில்தான் உச்சரிக்கப்படுகின்றது. இதை கா என்று நெடிலை சொன்னால் காடு, காளை, எந்த ஒரு குழப்பமும் இல்லை. அடுத்ததாக ச சா. இந்த ச என்பதை நாம் குழந்தைகளுக்கு எவ்வாறு கற்றுக் கொடுக்கிறோம்? சா சா அப்படி சொல்கிறோம். அது தவறு. ச சா என்பதுதான் சரியானதாக உச்சரிப்பாக இருக்கும். இது சா என்று சொல்வதால் சதம் அடித்தார், சச்சின் சதம் அடித்தார் என்று எழுதுவதற்கு சாதம் அடித்தார் என்று எழுதுகிறான். சத்தம் என்று எழுதச் சொன்னால் சாத்தம் என்று எழுதுகிறான். கேட்டால் ஐயா இது சாதானே என்கிறான். இது சா அல்ல, ச, நெடில்தான் சா. அப்படி என்றால் இந்த சொற்களை பாருங்கள். சதம், சபதம், சண்டை, இந்த சபதம், சண்டை, இந்த எல்லா அந்த முதல் எழுத்தின் ஒலியை பாருங்கள். ச என்ற ஒலிதான் இருக்கும். சா என்பது எங்கும் வராது. அப்படி இருக்கும்போது இதை எதற்கு நாம் சா என்று சொல்ல வேண்டும்? ச என்று ஒலிப்பதே சரியானதாகும். அடுத்து சா, நெடில் சா என்று சொன்னால் சாதனை, சான்று, சாலை, சாக்கடை எல்லாமே நாம் சாவில் எந்த ஒரு குழப்பம் இல்லாமல் எழுதுவார்கள் மாணவர்கள். குறிப்பாக இந்த சேசா என்பது தமிழ் சொற்கள் அல்ல. சேவில் தொடங்கக்கூடிய சொற்கள் எல்லாமே வடமொழி சொற்கள், இல்லை பிறமொழி சொற்களாக தான் இருக்கும். அடுத்ததாக த தா குறில் நெடில் வேறுபாடு. த தா குறில் நெடில் வேறுபாடு. த இந்த சொல்லை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்போது தா என்றும் நெடிலை தா என்றும் சொல்லிக் கொடுக்கின்றோம். இதனால் தண்ணீர் என்று எழுதச் சொன்னால் தானீர் என்றும், தக்காளி என்று எழுதச் சொன்னால் தாக்காளி என்றும் எழுதுகிறார்கள். ஆகவே இது த என்றால் எந்த ஒரு பிரச்சனையும் அல்ல. தண்ணீர், தக்காளி, தங்கம், தஞ்சாவூர் இந்த சொற்களை உச்சரித்து பாருங்கள். முதல் எழுத்தின் ஒலி த என்ற ஒலியாகத்தான் இருக்கிறதே ஒழிய தா என்று இல்லை. அவ்வாறு இருக்கும்போது இதை எதற்கு தா என்று சொல்ல வேண்டும்? த தா இவ்வாறு சொல்லிக் கொடுத்தால் இந்த குறில் நெடில் பிரச்சனை வராது. தாகம், தாரகை, தாமரை, இது தா. குறில் என்றால் தேதான். அதே மாதிரி ந நா. ந இதை நா என்றும் நெடிலை நா என்றும் சொல்வதால் நன்றி என்று எழுதினால் நான்றி என்றும், நரி என்று எழுதினால் நாரி என்றும் இது மாதிரி எழுதக்கூடிய குழப்பங்கள் வருகின்றது. இதை ந என்று சொல்லிக் கொடுத்தால் பிரச்சனை இல்லை. நன்றி, நன்று இந்த சொற்களில் பாருங்கள், முதல் எழுத்து ந, ந சவுண்டில் தான் ஒலிக்கின்றது, நா அல்ல. அப்படி என்றால் இதை ந என்று தான் சொல்ல வேண்டும். நா, நாய், நாங்கள், நான், எந்த பிரச்சனையும் அல்ல. ஆகவே மாணவர்களை எழுத்துக்களை சரியாக உச்சரித்து பழகும்போது இந்த குறில் நெடில் பிழைகளை நம்மால் தவிர்க்க முடியும். வாழ்க வளமுடன், வளர்க தமிழுடன். நன்றி.